and welcome to the show மகளிருக்காக. பொதுவே பாத்தீங்கன்னா இப்ப இருக்க பெண்கள் வந்து எல்லா துறையிலும் ரொம்பவே பிஸியா இருக்காங்க. சோ அப்படிப்பட்ட பெண்களுக்கு வந்து ஒரு அழகான ரிலாக்ஸேஷன் அண்ட் பிளஸ் பாத்தீங்கன்னா இந்த நிகழ்ச்சியில வந்து நிறைய இன்ஃபர்மேஷன்ஸும் இருக்குது. சோ நம்ம நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா மொத்தம் 3 செக்மெண்ட் இருக்குது. அதாவது டாக்டர் செக்மெண்ட், ஹேண்ட்கிராஃப்ட் செக்மெண்ட் அண்ட் பியூட்டி செக்மெண்ட். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். நம்ம நிகழ்ச்சியோட முதல் செக்மெண்ட் பெண்ணழகு. இந்த செக்மெண்ட்ல பாத்தீங்கன்னா வந்து பெண்களோட அழகை வந்து எப்படி எல்லாம் பராமரிக்கலாம் அப்படின்னு அழகான குறிப்புகள் வழங்குற செக்மெண்ட் தான் நம்ம செக்மெண்ட். வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம். இன்னைக்கு நம்ம பெண் அழகு செக்மெண்ட்ல லேடிஸ்க்காக பியூட்டிஃபுல்லான அழகு குறிப்பு கொடுக்க நம்ம கூட யார் இருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வடபழனி கேரக்டர் அரோமா தெரப்பி சென்டரோட எம்டி இருக்கிறாங்க மிஸ்ஸஸ் கீதா அசோக். வணக்கம் மேம். வணக்கம். இன்னைக்கு நம்ம லேடிஸ்க்காக என்ன ஒரு ஸ்பெஷல் குறிப்பு கொடுக்க போறீங்க? அகைன் ஒரு நல்ல ரெசிபி கொடுக்க போறேன். ஆக்சுவலா இந்த ரெசிபிஸ்க்கு வந்து நல்ல ஒரு வெல்கம் இருக்கு. கேப்டன் டிவி மூலமா நிறைய வியூவர்ஸ் வந்து அதை கேக்குறாங்க, அவங்க போன் பண்ணி கேக்குறாங்க. சோ இன்னும் ஹேருக்கு வந்து நிறைய ரெசிபிஸ் கொடுங்க. ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுத்தீங்கன்னா ஒரே டைப்பா இல்லாம நிறைய வீட்டுல வச்சு என்ன பண்ண முடியும் மேக்ஸிமம் அந்த மாதிரி நிறைய ரெசிபிஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வியூவர்ஸ் இந்தியால மட்டும் இல்ல அப்ராட்ல இருந்து கூட கேக்குறாங்க. சோ எனக்கு ஒரு 2 days பேக் கூட ஒரு கல்ஃப்ல இருந்து ஒரு கால் வந்து கேட்டாங்க. கேப்டன் டிவி அவங்க ரெகுலர் வியூவரா, சோ அவங்க கேட்டாங்க. சோ இந்த மாதிரி ஒரு ரெசிபி உங்களுடைய ஹேரை வந்து நீங்க வந்து எப்படி நீங்க ஒரு நல்ல நரிஷ்டா வச்சுக்க முடியும் அப்படிங்கிறதுக்கு நான் கொடுக்குறேன். சோ இன்னைக்கு சொல்ல போறதும் பாத்தீங்கன்னா ஒரு பெஸ்ட் ஹேர் பேக் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா நிறைய நம்ம தாண்டி வந்திருக்கோம் இல்லையா. சோ இன்னைக்கு நான் கொடுக்க போறது இந்த ரெசிபி பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா வீட்டுல கிடைக்கக்கூடிய ரெசிபி. அது வந்து கார்ன்ஃபிளவர், அதாவது சோள மாவு. அந்த சோள மாவுல 2 இருக்கும். ஒண்ணு வந்து மக்காச்சோளம் மெய்ஸ்ன்னு சொல்றது, அது எல்லோ கலர்ல இருக்கும். இது வந்து அந்த வெள்ளையா இருக்கக்கூடிய சோளத்துல இருந்து எடுக்கிறது கார்ன்ஃபிளவர். நம்ம நிறைய அந்த பஜ்ஜி இது மாதிரிலாம் பண்றதுக்கு யூஸ் பண்றோம் இல்லையா, அதே கார்ன்ஃபிளவர். நீங்க டிபார்ட்மெண்டல் ஸ்டோர்ஸ் போனீங்கன்னா உங்களுக்கு ஜெலட்டின் அப்படின்னு கிடைக்கும். அந்த ஜெலட்டின் எதுக்கு பண்ணுவாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த ஜெல்லி மாதிரி பண்றதுக்கு, ஐஸ்கிரீம் புடிங்ல பண்றதுக்கு, அதுக்கெல்லாம் வந்து ஜெல்லி, சின்ன குழந்தைங்க எல்லாம் ஜெல்லி சாப்பிடுறாங்க இல்லையா, அதுக்கு பேஸ் பாத்தீங்கன்னா ஜெலட்டின் அப்படிங்கிற ஒரு உணவு பொருள். சோ அந்த ஜெலட்டினை என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்க வந்து ஒரு 100 கிராம் ஜெலட்டின் எடுத்து 100 மில்லி வாட்டர் நல்லா கொதிக்க வச்சு அதுல இந்த ஜெலட்டினை நல்லா கலந்து கொஞ்ச நேரம் ஆற விட்டுருங்க. அப்போ வந்து அது வந்து நல்ல ஒரு ஜெல் ஃபார்ம்ல வந்திருக்கும். சோ நீங்க என்ன பண்ணுங்க, அந்த ஜெலட்டின் கரைசல்ல கார்ன்ஃபிளவரை நல்லா கலந்துக்கோங்க. கலந்துகிட்டு அதுல ஒரு 3 எக்கோட ஒயிட் கலந்துக்கோங்க. ஒயிட் மட்டும் 3, ஏன்னா நல்ல ஒரு புரோட்டீன் ரிச் பேக் இது. சோ இந்த கார்ன்ஃபிளவரை என்ன பண்றீங்க அப்படின்னா அந்த ஜெலட்டின் கரைசல்ல நல்லா கலந்துக்கோங்க. ஒரு 100 ml எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு கப் கார்ன்ஃபிளவர் நீங்க எடுத்துக்கலாம். சோ நீங்க இப்ப அப்ளை பண்ணிட்டே நான் உங்களுக்கு சொல்றேன். சோ இதை என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த கரைசல்ல கலந்துட்டு 3 எக்கோட ஒயிட் மட்டும் கலந்துக்கோங்க. ஏன்னா அந்த எக்கோட ஒயிட் வந்து அல்புமின் சொல்றது, அதுல வந்து புரோட்டீன் ரிச். அது உங்களுக்கு ஹேருக்கு தேவையான புரோட்டீன் வேணும். பொதுவா ஒரு ஹேர் அப்படின்னு பார்த்தா ஏன் கொட்டுது, இல்ல ஏன் பொலிவு இல்லாம இருக்கு, ஏன் உங்களுக்கு அந்த பிரிட்டில்டா இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹேருக்கு தேவையான எல்லா ஊட்டச்சத்துக்களும் நீங்க வந்து பேலன்ஸ்டா குடுக்குறீங்களா அப்படின்னா இப்ப கிடையாது. ஏன்னா ஒரே டைப் ஆஃப் ஃபுட்லயே நம்ம போயிட்டு இருக்கோம். ஒண்ணு நம்ம வீட்டு சாப்பாடுனாலும் அதையும் ரொம்ப லிமிட் பண்ணிட்டோம். முன்னெல்லாம் ஒரு சாம்பார்னு வச்சு இட்லின்னு வச்சீங்கன்னா அதுக்கு ஒரு சாம்பார் சட்னி எல்லாம் இருக்கும். இப்ப ஒரே மாதிரி ஃபுட் ஒண்ணுமே இல்ல, ஒரு இட்லி பொடி எடுத்துட்டு சாப்பிட்டு போறவங்க இருக்காங்க. இல்ல பெரும்பாலும் ஓட்ஸ் எடுத்துக்கிறாங்க, கார்ன் பிளேக்ஸ் எடுத்துக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு லைட்டா ஏதாவது சாப்பிட்டுட்டு ஓடிட்டே இருக்கணும்னு நினைக்கிறாங்க. அப்கோர்ஸ் அதுல வந்து சத்து இல்லைன்னு நாங்க சொல்ல வரல. பட் அதுல பாத்தீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட சத்து மட்டும்தான் இருக்கும். ஒரு நமக்கு முடிக்க முக்கியமா பாத்தீங்கன்னா அதுக்கு வந்து புரோட்டீன் வேணும், அயன் வேணும், உங்களுக்கு ஜிங்க் வேணும், கால்சியம் வேணும். இதெல்லாம் வேணுங்கிறப்ப நீங்க வந்து ஒரு பலதரப்பட்ட உணவுகள்ல மட்டும்தான் அது ஒன்னொன்னுலயும் கிடைக்கும். சோ அப்படி இருக்கப்ப நீங்க என்ஹான்ஸ் பண்றதுக்கு நீங்க அந்த தெரப்பி எடுக்கிறப்ப அது வந்து உங்களுக்கு வந்து முடிக்கு தேவையான போஷாக்கு கொடுக்கும். இப்ப நான் கொடுக்கறது வந்து ஒரு நல்ல ஒரு புரோட்டீன் கண்டிஷனிங் அப்படின்னு சொல்லலாம். சோ இந்த கார்ன்ஃபிளவர் ஜெலட்டின் கரைசல்ல பாத்தீங்கன்னா ஒரு 5 to 7 மணி நேரம் ஊற வச்சீங்க அப்படின்னா நல்ல ஒரு ஃபெர்மெண்ட் ஆகும். ஃபெர்மெண்டேஷன் ஏன் சொல்றோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா பொதுவாவே காஸ்மெட்டிக்ஸ் இப்ப நம்மளுடைய யூசேஜ்க்கு நம்ம எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை நல்லா ஃபெர்மெண்ட் பண்ணி தான் அதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஏன்னா எந்த ஒரு பொருள், ஈவன் நம்ம உணவு பொருளா இருக்கட்டும், ஈவன் நம்ம வீட்டுல குக் பண்றதா இருந்தா கூட நம்ம குக் பண்ணிட்டு உடனே சாப்பிடுறப்ப அந்த சாப்பாடோட டேஸ்ட் நமக்கு அவ்வளவு தெரியறது இல்ல. இப்ப காலையில சமைச்சிட்டு நீங்க வந்து மத்தியானமோ இல்ல ஈவினிங்கோ சாப்பிடுறப்ப பாத்தீங்கன்னா அந்த ஃபுடோட டேஸ்ட் வந்து இன்னும் நல்ல ஒரு கூடுதலா உங்களுக்கு தெரியும். அதே ப்ராசஸ் தான் உங்களுக்கு வந்து எந்த ஒரு பொருளையும் முக்கியமா இந்த மாதிரி ஹேர் பேக்ஸ், இப்ப ஹென்னா கூட பாத்தீங்கன்னா ஓவர் நைட் சோக் பண்ணி தான் வைப்பாங்க. சோ இந்த மாதிரி ஒரு மினிமம் ஒரு 5 மணி நேரம் நீங்க வந்து நல்லா அதை ஃபெர்மெண்டேஷனுக்கு விட்டுட்டு அதை டிஸ்டர்ப் பண்ணாம அதுக்கப்புறம் நீங்க எனி ஹேர் கண்டிஷனிங் நீங்க அதை திரும்ப அப்ளை பண்றப்போ அது வந்து பாத்தீங்கன்னா நல்ல லூசன் ஆயிருக்கும். அப்படி லூசன் ஆகிறப்ப உங்க முடியில இருக்க கியூட்டிக்கல்ஸ்குள்ள இறங்கி உள்ள இருக்க கியூட்டிக்கலை வந்து வளப்படுத்தும்.
சோ அந்த கியூட்டிக்கல் நல்லா இருந்தா மட்டும்தான் உங்க ஹேர் வந்து பாத்தீங்கன்னா பொலிவா இருக்க முடியும். நீங்க சொன்னீங்கல்ல மேம் இதுல வந்து எக் நம்ம மிக்ஸ் பண்ணிருக்கோம் அப்படின்னு, பட் எக் மிக்ஸ் பண்ண ஒரு இதே இல்ல, ஸ்மெல்லே இல்ல. அது இல்ல ஜெனரலா எக்கோட ஒயிட்ல வந்து உங்களுக்கு அவ்வளவு ஸ்மெல் வராது. அண்ட் இதுல வந்து நம்ம ஜெலட்டின் எல்லாம் கலந்துருக்கோம் இல்லையா, அதனால வராது. இது இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணும், ஹேருக்கு நல்ல ஷைன் வரணும்னா நீங்க சில டாபிக்கல் இன்கிரீடியன்ட்ஸ் இருக்கு. அதாவது ஒரு ஹேர் பேக் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதுக்கு தேன் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் கேஸ்டர் ஆயில் எடுத்துக்கலாம், அதுக்கப்புறம் சுகர் எடுத்துக்கலாம். சோ இதெல்லாம் நீங்க எந்த ஒரு பேக்லயுமே ஈவன் ஹென்னா போடுறதா இருந்தா கூட நீங்க அதுல மிக்ஸ் பண்ணி போட்டுக்கலாம். சோ அந்த பேக் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்ல ஒரு ரிச் பேக்கா உங்களுக்கு இருக்கும். இப்ப இதுல நாங்க இப்ப அரோமா தெரபிஸ்ட் அப்படிங்கறதுனால இதுல நான் அரோமா ஆயில்ஸ் கலந்திருக்கேன். இப்போ முடியோட ஷைனுக்காக இதுல இலாங் ஆயில் சேர்த்திருக்கேன், ஜெரேனியம் ஆயில் சேர்த்திருக்கேன், லெவண்டர் ஆயில் சேர்த்திருக்கேன். சோ இந்த ஆயில்லாம் உங்களுக்கு கிடைக்காத ஊர்ல இருக்கவங்க கூட இந்த மாதிரி ஈஸியா கார்ன்ஃபிளவரும் உங்களுக்கு ஜெலட்டினும் கிடைக்கும். சோ ஜெலட்டின்லாம் உங்களுக்கு பவுடர் ஃபார்ம்ல இருக்கிறதுனால நீங்க வாங்கி கூட ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். தேவைப்படுறப்போ ஒரு 10-15 கிராம் எடுத்து கூட நீங்க அப்போ கூட நீங்க பண்ணிக்கலாம். சோ இது தயார் பண்ணிட்டு ஒரு 5 to 7 மணி நேரம் வச்சுட்டு இந்த மாதிரி நீங்க வந்து ஒரு ஸ்ட்ராண்டா எடுத்து நல்லா எமல்சிஃபை பண்ணிட்டே வரணும். இன்னைக்கு நம்ம பெண்ணழகு செக்மெண்ட்ல வந்து பியூட்டிஃபுல்லான ஒரு ஹேர்க்கான ஒரு தெரப்பி சொன்னாங்க. சோ மேம் சொன்ன மாதிரி நிறைய பேருக்கு வந்து ஹேர் நிறைய சாஃப்டா இருக்காது, ரொம்ப ரஃபா இருக்கும் பிகாஸ் ஆஃப் த பொல்யூஷன் அண்ட் நம்ம சாப்பிடுற சாப்பாடா இருக்கட்டும். ஸோ கண்டிப்பா அந்த தெரப்பி வந்து எல்லாருக்குமே ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு குறிப்பா இருக்கும். நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தேங்க்யூ சோ மச் மேம், ஒரு அழகான குறிப்பு கொடுத்ததுக்கு.